Hello friends, welcome to Sumi's Taste Buds. உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி ஒரு செட்டிநாடு டிஷ் செய்து காட்ட போகிறேன். இது வந்து செட்டிநாடு கோழி மிளகு கறி அப்படி சொல்லுவாங்க. கோழி மிளகு பிரட்டல் இப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா இது நம்ம இன்றைக்கி செமி கிரேவியாக செய்ய போகிறோம். இது நீங்கள் ட்ரையாகவும் செய்யலாம், செமி கிரேவியாகவும் செய்யலாம். இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான செட்டிநாடு டிஷ், ரொம்ப டேஸ்டியான டிஷ். இது நீங்கள் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், மெயின் கோர்ஸாகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம் நீங்கள். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் டிஷ். நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி இது செய்து காட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லோரும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் செய்து. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு பாஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? வாங்க இப்போது இந்த டேஸ்டியான செட்டிநாடு மிளகு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன், பெருஞ்சீரகம். இப்போ இந்த சோம்பு பொரிஞ்சோன்னு இந்த நேரத்தில் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தீஞ்சிடும். இப்போ இதில் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாயோடு சேர்த்து இப்போ நான் வந்து நல்ல பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் அதையும் இதோடு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஓரளவு இது பாதி வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நான் இப்போ இதில் நல்லா கழுவி வச்சுருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா எதுவுமே இந்த நேரம் சேர்க்க மாட்டேன். இப்போ இதோடு சேர்த்து இப்போ நான் நல்லா இந்த சிக்கனை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குவேன். இப்போ இதுலேயே இந்த சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் அளவு நல்லா வதங்கிடும். இப்போ இந்த நேரம் வந்து கொஞ்சம் மூடி போட்டு இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா இந்த ஸ்டீம்லேயே இந்த சிக்கன் ஓரளவு நல்லா 75% போல் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த நேரம் வந்து இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ தான் நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நான் இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இதில் நான் வந்து கறி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கறி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு தான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா வந்து இது வந்து மிளகு பிரட்டல், அப்போ அதனால் நாங்கள் மிளகு தான் நிறைய சேர்க்கணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நிறைச்ச மாதிரி 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்குறேன். இதுக்கு இந்த டிஷ் வந்து கொஞ்சம் காரமாக தான் செய்யணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து அடி பிடிக்காமல் நல்லா இது வந்து பிரண்டு வரும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா அந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 3 கரண்டி அளவு, அதாவது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து இது மூடி போட தேவையில்லை, நல்லா மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போது இது நல்லா வதங்கி இந்த மசாலா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா பிரண்டு வதங்கி வரும்.
இந்த நேரம் நீங்கள் மூடி போட்டிங்கன்னா நிறைய தண்ணி வந்து சதன்னு வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா இதை பிரண்டு வர்ற வரைக்கும் நல்லா அப்படியே இதை வதக்குங்க. இப்போ இது அந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் சேர்க்குறேன். ஏன்னா இந்த செட்டிநாடு இந்த சிக்கனுக்கு வந்து இந்த புளி வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்கக்கூடாது. அதனால் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் இதில் புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா பிரண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் இன்னொரு 1 மினிட் போல் நல்லா வதக்குங்க. கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா இப்போது பிரண்டு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து இதில் நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இந்த நேரம் சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்லையே போட்டால் வந்து அது ஓவர் குக் ஆகிடும். இப்போ அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக இதில் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு மட்டும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதை இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்களே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி டிஷ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தேவலான்றதுக்காக கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் சிக்கனும் இன்னும் கொஞ்சம் டெண்டராக இருந்தால் தேவலான்றதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப டெண்டராக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ சிலருக்கு சிக்கன் ரொம்ப வெந்திருந்தால் பிடிக்காது. அப்படியானவங்க வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. இல்லாட்டி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து இது வந்து என்டையர்லி உங்களோட டெசிஷன் தான். இப்போ பாருங்கள், இதில் நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு இப்போது நல்லா இது ஒரு செமி கிரேவியாக இப்போ வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து நான் நல்லா அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் மிளகு வறுவல், அதாவது செட்டிநாடு கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து ட்ரையாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி செமி கிரேவியாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்தால் இது வந்து சப்பாத்தி, ரைஸ், புட்டு, ஆப்பம் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த டேஸ்டியான மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு ரெசிப்பியில் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். தேங்க்யூ.